ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சோனவே யற்கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடியதான பகவன் நாமத்தினுடையதான மகிமைகள் என்னென்னவோ அதை பாசுரங்கள்லையும் வியாக்கியானங்கள்லையும் இருக்கிறத அனுபவிச்சுட்டு வரோம். அதில் சுவாமி பெரியாழ்வாருடையதான திருமொழியில் 4ஆம் பத்தில் 6வது திருமொழி, அதில் 4வது பாசுரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பேரை பெருமாளுடைய பேராக பார்த்து வைங்களேன். அப்படி வச்சு நீங்கள் கூப்பிட்டாள்னா அந்த குழந்தையுடையதான தாயும் தகப்பனும் கண்டிப்பாக நரகம் போக மாட்டா, வைகுண்டம் தான் போவா. அப்படிங்கிறது நாம மகாத்மியத்தினுடைய பெரிய விஷயங்களை சொல்லிட்டு வரார். அதில் இந்த 4, 6 4வது பாசுரம் சுவாமி பெரியாழ்வார் அருளி செய்யவே, வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்த கால் அப்படிங்கிறாங்க. அதாவது மானிட சாதியில் தோன்றிற்றோர் மானிட சாதியை மானிட சாதி என் பெயரிட்டால் வறுமைக்கில்லை, வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்த கால் நானுடை நாரணந்தம் அன்னை நரகம் புகாள் அப்படிங்கிறது இந்த பாசுரம். ஒரு மனுஷ ஜாதியில் பிறந்ததான மனுஷ யோனியில் பிறந்ததான ஒரு ஜீவனுக்கு மற்றொரு மனுஷ யோனியில் பிறந்த ஒருத்தனுடைய பேரை வச்சதுனால மறுமைக்கு இல்லை, இகலோகத்தையும் பிரயோஜனம் இல்லை, உயிர் போயிட்டா பரலோகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இந்த பாசுரம் சொல்லிச்சே. பின்ன யாருடைய பேரை வைக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு கேட்கச்சே பெரியாழ்வார் சொல்றார், வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்த கால். இங்க வானுடை அப்படின்னா நித்திய சூரிகள் வசிக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம், அயர்வரும் அமரர்கள் அதிபதியான பெருமாள் அப்படின்னு ஒரு விருது இருக்கு இல்லையா. அயர்வரும் அமரர்கள் அதிபதி தான் எத்திர பூர்வே சாப்தியா சந்தி தேவா அப்படின்னு பூர்வே தேவர்கள்னு பேரு நித்திய சூரியர்களுக்கு. சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு பரமபதத்தில் நித்திய சூரியர்கள் சதா அவனையே பார்த்து அனுபவிச்சுட்டு கைங்கரியாதிகளை பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்பேற்பட்ட வானத்தை உடையவன், வைகுண்டமாகிய வானத்துக்கு அதிபதி, அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிறதா. அப்பேற்பட்ட மாதவா கோவிந்தா அப்படின்னு அவனுடைய பேர் வைக்கலமே அப்படிங்கிறச்சே இந்த இடத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம், வானுடை இத்தியாதி தன்னோடு சம்பந்தித்தாரை உத்தரிப்பிக்கும் சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை இட்டு நித்திய விபூதியை உடைய ஸ்ரீமானே லீலா விபூதியை விரும்பி ரட்சிக்கிற கோவிந்தா என்றழைத்த கால். இங்க வானுடை மாதவான்னு சொல்றது வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளா இருக்கார். அதே எம்பெருமான் அவதாரத்தில் கோவிந்தா அப்படின்னு அடுத்தது வருது. அப்போ கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்றதுனாலேயே அடுத்தது இது பூமியில் கோவிந்த பட்டாபிஷேகமானதான எம்பெருமான சொல்கிறது அப்படின்னு. அப்போ எப்போ கோவிந்த பட்டாபிஷேகமான பகவானை சொல்கிறதோ அப்போ இது லீலா விபூதியாகிய இந்த சம்சாரத்தில் பகவன் நாமத்தை சொல்கிறது. அப்போ வைகுண்டத்திய நாமத்தை சொல்கிறதுனால வைகுண்டத்தையும், இங்கே சம்சாரத்தில் ஒரு அவதாரம் பண்ண நாமமான கோவிந்த நாமத்தை சொல்கிறதுனால லீலா விபூதின்னு சொல்கிறதான இந்த சம்சாரத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால உபய விபூதி நாயகன் அப்படின்றது இங்கே நிர்தாரணமானது. அதாவது 2 சொத்துகளுக்கும் ஒரே எஜமானன் அப்படிங்கிறதுனால தன்னோடு சம்பந்தித்தாரை உத்தரிப்பிக்கும் சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை இட்டு நித்திய விபூதியை உடைய ஸ்ரீமானே லீலா விபூதியை விரும்பி ரட்சிக்கிற கோவிந்தா என்று அழைத்த கால். அப்போ மற்ற தேவதைகளுடைய பேரையோ சாமானிய மனுஷாளுடைய பேரையோ இதெல்லாம் வைக்கிறத காட்டும் எவன் ஒருத்தன் உபய விபூதி நாயகனோ, 2 சொத்து, பெரிய சொத்து 2 உடையவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையே தன் கையில் வச்சுருக்கான், வைகுண்டத்தையே தன் கையில் வச்சுருக்கான், அதில் இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களும் இவனுடைய சொந்த சொத்துன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஐஸ்வர்யம் சொத்துடையவன் சுவாமி அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான அவன் பேரை அவன் பிள்ளைக்கு வைக்கக்கூடாதா? மாதவான்னு வெய்யி, கோவிந்தான்னு வெய்ய. மாதவன் வச்சேன்னா கொழிக்க போகிறது, எதிரான ஐஸ்வர்யம். கோவிந்தன்னு பேர் வச்சியானா உன் பிள்ளைக்கு சம்ரட்சணம். எப்படி சமஸ்த கோக்களையும் கோபிகளையும் கோபர்களையும் பரிபாலிச்சானோ கோகுலத்தையும், அந்த எம்பெருமான் நம்மளை கண்டிப்பாக ரட்சிக்க போகிறான், குலங்குலமாக ரட்சிப்பான் அப்படிங்கிறதுனால அப்போ ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம் கோவிந்தா அப்படிங்கிறதும்
அது ரட்சகனுடைய பேர். அதே மாதிரி மாதவாங்கிறதுனால சிவப்பதியான எம்பெருமான், அந்த எம்பெருமான் வேண்டிய சகல ஐஸ்வர்யங்களும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும்படியா பண்ணக்கூடிய எம்பெருமான், அப்பேற்பட்ட பெருமாளுடைய பேரை உங்கள் பிள்ளைக்கு வைக்கக்கூடாதா? இப்படி தேவதாந்திரங்கள் பேரையோ மனுஷர்கள் வைக்கக்கூடிய குப்பை சுப்பன்லேருந்து ஆரம்பித்து சாமானிய பேர்களையோ இதை வச்சு தான் உன் பிள்ளைகளை கூப்பிடணுமா? இவன் சர்வோத்தாரகனாச்சு, அவன் பேரை வைக்க வேண்டாமா? அப்படி வச்சேளானா அந்த அம்மா, அந்த பேரை வச்சதான அம்மா, அந்த அப்பன் கூப்பிடுற அப்பன் யார் யாரெல்லாம் இவன் பேரை சொல்லி கூப்பிட்றாளோ அத்தனை பேரும் உத்தாரணம் ஆயிடுவாளே. ஏன்னா அந்த நாமமே எல்லாரையும் உத்தாரணம் பண்ணும் அப்படின்னு நாம மகாத்மியத்தை சொன்னார். இந்த பாசுரத்தை மேலே அடுத்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை மேலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.